வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டெய்லி டிவோஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Psalms chapter 31 verse 9 to 18. ஸோ சங்கீதம் 31வது அதிகாரம், அதில் 9லேருந்து 18வது வசனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்க்க போது சின்ன சம்மரியாக இந்த சாமில் டேவிட் அகெயின் இஸ் டாக்கிங் அபவுட் அ டார்க் டைம், ஒரு கடினமான சூழ்நிலையை பற்றி பேசிகிட்ருக்காரு. அதாவது ஸோ இஸ் டாக்கிங் அபவுட் வாட் இட் மீன்ஸ் டு பி ஒரு கஷ்டத்தில் இருக்க, ஒரு டிஃபிகல்ட்டி, ஒரு ப்ரோக்கனான சுச்சுவேஷனில் இருக்க போது, ஒரு உடைக்கப்பட்ட நிலையில் இருக்க போது எப்படி இருக்கிறாரோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கார். ஸோ அவர் அகெயின் இட் இஸ் பொயட்டிக் ஸ்டைலில் என்ன சொல்கிறார், அவர் கண்ணு ஃபுல்லாக துக்கத்தோடு இருக்கான், ஒரு ஆத்மாவும் உடம்பும் என்ன ஃபுல்லாக துக்கத்தோடு இருக்குது, அவர் பலம் தோற்று போச்சு, அவர் எலும்புகள் வேஸ்ட் ஆகிருக்கு, லைக் உடஞ்சி போயிருக்கு. அதுக்கடுத்து அவர் எனிமிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவரை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க போது என்ன சொல்கிறார், இறுதியில் அவர் அதுக்கப்புறம் கடைசியில் என்ன ஆகுது, ஒரு க்ரௌடும் அவர் எதிர்த்து என்ன பண்ண முறுமுறுக்கவும் செய்கிறாங்கன்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் சொல்ல போது கடைசியில் என்ன சொல்கிறாரு, நம்ம கீ வேர்ஸை பார்க்க போகிறோம். கீ வேர்ஸில் என்ன சொல்கிறாரு, verse 31 verse 14 and 15. ஸோ 31வது அதிகாரம், அதில் 14-15 வசனங்கள். இல்லை என்ன சொல்ற, பட் ஐ ட்ரஸ்ட் இன் யூ லார்ட், I say you are my God, my times are in your hand. முன்னாடி சொல்கிறேன், but I trust in you O Lord, I say you are my God, my times are in your hand. ஸோ இதுதான் டேவிட்லேருந்து நம்ம இங்கே என்ன பார்க்குறோன்னா அந்த விசுவாசம். ஸோ நம்ம இவ்வளோ டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, இப்போது அவ்வளோ கடினமான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கார், அவ்வளோ கஷ்டமான உடைக்கப்பட்ட சூழ்நிலை இருந்திருக்கார், அந்த ஒரு ஆழத்தில் இருந்திருக்கார், ஒரு துக்கமான ஒரு ஆழத்தில் இருக்க போது என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்க, அதில் என்ன சொல்கிறாரு பாருங்க, மை டைம்ஸ் ஆர் இன் யுவர் ஹேண்ட்ஸ், நேரங்கள் உங்கள் கையிலே இருக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல என்னென்னா, டேவிடுக்கு இருக்க அந்த ஞானம், என்ன ஞானம்னா, என்ன நடந்தாலும் ஆண்டவர் அவர் சித்தமாக தான் செய்வார். நடந்தாலும் என்ன நடக்குது, ஆண்டவர் அவர் சித்தம் வச்சு தான் செய்வார். இட்ஸ் ஹேப்பனிங் ஃபார் அ ரீசன். ஸோ டேவிடுக்கு தெரியுது என்னென்னா, இவ்வளோ நடந்தாலும் ஆண்டவர் ஒரு காரணத்தை தான் வச்சு செய்கிறார். 2வது இதுலேருந்து என்ன பண்ண போகிறோன்னா, சிமிலர் டு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது, எல்லாத்தையும் சேர்ந்த ஆண்டவர்னால கண்டிப்பாக என்ன பண்ணுவார், இந்த சூழ்நிலையும் அவர் குறிப்பிட்ட டைமில் என்ன பண்ணுவார், மாற்றுவார்ன்றது டேவிடுங்க நம்மளுக்கு ரிமைண்ட் பண்ணுறார். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், டேவிடோட விசுவாசத்தோட அளவு பார்க்கணுன்னா, ஒரு சர்ஜரிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்ஜரி போகும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய மேஜர் சர்ஜரி பண்ண போது என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு அனஸ்தீசியா போட்டு உங்களுக்கு நீங்கள் மயக்கத்தில் இருப்பீங்க. என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அன்கான்ஷியஸாக இருப்பீங்க. அந்த டைமில் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது உங்கள் முழு நம்பிக்கை யார் மேலே இருக்குது, உங்கள் சர்ஜரி பண்ணுற மேலே டாக்டர்னால தான். நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது நீங்கள் எதுவும் பண்ண முடியாது, நீங்கள் சர்ஜரியெல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அன்கான்ஷியஸாக இருக்கும்போது உங்கள் முழு விசுவாசமும் அந்த டைமில் சர்ஜரி பண்ண போகிற அந்த டாக்டர் மேலே தான் இருக்குது. அதே மாதிரி தான் எங்கள் டேவிட் என்ன பண்ணுறாரு தெரியுமா, அவரோட நேரம், இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் இஸ் கிவிங் இட் டு காட், ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குறாரு. ஆண்டவருக்கு நீங்கள் பார்த்து, என் நேரம் ஃபுல்லாக உங்கள் கையில், அவ்வளோ ஃபுல் விசுவாசத்தோடு என்ன பண்ணுறாரு, அவ்வளோ இஸ் ட்ரைங் நாட் டு எமோஷனலாக அவர் ஃபீல் பண்ணாமல், ட்ரை பண்ணாமல், கஷ்டப்படாமல் என்ன பண்ணுறாரு, முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்குறாரு என் நேரம் ஃபுல்லாக. ஸோ என்ன பண்ணுறாரு இங்கே டேவிட், என்ன பண்ணுறாரு, நம்ம 2 விஷயங்கள் பார்த்தோன்னா, முதல்ல ஈ நோஸ் எல்லாத்தையும் சாவரின் காட், ஆண்டவர் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுற ஆண்டவர். இந்த கஷ்டம் எனக்கு வருதுன்னா அவர் அலோவ் பண்ண தான் ஃபஸ்ட்டு. 2வது, அவர் அலோவ் பண்ணால் ஒரு காரணம் இருக்குது, அவர் ஒரு காரணம் வச்சு தான் இந்த கஷ்டத்தை நம்மளுக்கு கொடுக்குறாரு. 2வது, டேவிட் கிட்ட நம்ம என்ன கற்றுக்குறோம், இந்த கஷ்டங்கள் வருது, அந்த கஷ்டங்களை அவர் குறிப்பிட்ட டைமில் அவர் வச்சிருக்க டைம் டேபிள் என்ன பண்ணுவார், நம்மளுக்கு அதுலேருந்து விடுதலை தருவார். அதான் டேவிட் இங்கே சொல்லியிருக்காரு, மை டைம்ஸ் ஆர் இன் யூர் ஹேண்ட்ஸ். ஸோ அதுதான் நம்ம எடுக்க போகிற டேக்அவே. ஒரு சின்ன ப்ரேயர். Loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder, Lord, that you are a sovereign God and that you are a God who is always there for us, looking after us, Lord. Thank you for this reminder that whatever hardships that we are facing is something that you have ordained, Lord, and that you have allowed, Lord. Lord, thank you for this reminder, and Lord, give us the strength and grace to understand that it is everything that happens to us is of you, Lord, and Lord, help us remember that in due time you will deliver us and you will take us to the other side of the line. All of this in Christ's name I pray.